வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 13 என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1ல வந்து என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட்ஸ், பார்ட் 2ல வந்து பிரைடல் எலிமெண்ட்ஸ் அண்ட் பார்ட் 3ல வந்து பேபி ஷவர் எலிமெண்ட்ஸ். ஸோ இது மூணுமே வந்து பார்ட்டாக வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைன்ஸ்க்கு எப்படி வந்து நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி தான் எலமெண்ட்ஸ்க்கும் நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எதெல்லாம் நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ ஸோ அதை கற்றுக்கலாம். அது போதும். ஸோ எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிறது அதுதான். நமக்கு என்ன தேவை அதை கற்றுக்கிட்டா போதும். எலமெண்ட்ஸ் ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபிகர் ஒர்க் ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட டிப் வந்து கண்டிப்பாக மெலிசாக இருக்கணும். அண்ட் உங்களோட அந்த கோனோட ஃப்ளோ வந்து சூப்பர் ஃப்ளோவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களோட மெஹந்தி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கும் போடுறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது எலமெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபிகர் ஒர்க் மட்டும் இல்லை, உங்களோட மெஹந்தி டிசைன் நீங்கள் எது போடுறதா இருந்தாலும் உங்களோட கோன் வந்து நல்ல ஃப்ளோ இருக்க ஒரு கோனாக இருக்கணும். உங்களோட டிப் சைஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து மெஹந்தி போடும்போது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். என்கேஜ்மெண்ட் எலமெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து ரிங் தான் வரைவாங்க. ஸோ அந்த ரிங்ஸை எப்படி ஈஸியாக வரையலாம், என்னென்ன டைப்பில் வரையலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரிங் வரைகிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரொம்ப லைட்டாக என்ன பண்ணுங்க, ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. ஸோ லைட்டாக போடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கேப் விட்டு உள்ளே வந்து ஒரு குட்டி ரிங்காக வந்து போட்டுக்கோங்க. குட்டி ரவுண்ட் ஷேப்பாக போட்டுக்கோங்க. அண்ட் அது ஒட்டியே என்ன பண்ணுங்க, இன்னொரு ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது 2 ரிங்கு, ஒரு ரிங்குள்ளேருந்து இன்னொரு ரிங் வந்து வர மாதிரி. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்ஃபினிட் சிம்பிள் போட்டுட்டு 2 பக்கமும் கிராஸ் லைன், அதுக்கு ஆப்போசிட்டில் கிராஸ் லைன், அப்புறம் அந்த கிராஸ் லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்லாண்டிங்காக கர்வ் லைன், அவ்வளோதான். லைட்டாக மேலே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கா? ஸோ சேம் இதே மாதிரி நான் போடுற மாதிரியே போட்டுட்டு இந்த பக்கமும் ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து பிரைட் ரிங்கு, இன்னொன்று வந்து க்ரூம் ரிங்கு. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதில்ல? ஸோ அப்படிதான். இந்த ரிங்கில் நீங்கள் உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் விடலாம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து இனிஷியல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ரிங்கை இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுங்க. நடுவில் சென்டரில் அந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ அந்த சர்க்கிளை கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து என்ன பண்ணலாம், இனிஷியல்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து திக் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கிறேன், அவுட்டரில் திக் பண்ணிவிட்டு இந்த ரிங்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்டு சேம் இதே மாதிரி தான். கொஞ்சம் பெருசாக ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் பெரிய ரவுண்ட், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் ஷேப். இங்கேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரிங்குள்ளேருந்து இன்னொரு ரிங் வந்து வர மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு நான் திக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, உள்ளே ஒரு ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கில் இருந்து என்ன பண்ணணும்னா, இப்படி மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ், ஒரு சி மாதிரி. ஓகேங்களா? இதுக்கு இந்த பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் மேலே கீழே இப்படி சி மாதிரி வரணும். ஸோ அங்கங்கே ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க.
ஷேடிங்ஸ் குடுத்துட்டு கொஞ்சம் கேப் விடுங்க. ஸோ நீங்க அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல நடுவுல, அங்க வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லன்னா இந்த கேப் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல மிஸ்டர், மிஸ்ஸஸ் அந்த மாரியும் போட்டுக்கலாம். ஸோ நீங்க என்ன எழுத போறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து இருக்கணும், அந்த ரிங்ல. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. உள்ள வந்து லைட்டா ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. இல்ல இனிஷியல்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்ப மேல வந்து லைட்டா இந்த மாரி கர்வ் போட்டுக்கோங்க 2 பக்கமும். போட்டுட்டு கிரீடம் இருக்கும்ல, ஸோ கிரீடம் என்ன ஷேப்ல இருக்குமோ, ஸோ அது மாரி வரைஞ்சுக்கோங்க. நீங்க டிஃபரெண்ட்டா கூட வரையலாம். ஸோ கிரீடம் வரைஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, அந்த கிரீடம்ல அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, அங்கலாம் வந்து டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போடுறதுக்கு பதிலா, கிங், குயின் அப்படி கூட நீங்க போட்டுக்கலாம். இல்ல இந்த மாரி கீழ கூட நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்டைல்ல நீங்க வந்து இத ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டின் ஷேப் வந்து டாட் டாட்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டாட் டாட்டா வச்சுட்டு இந்த மாரி கனெக்ஷன் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வரும். இல்லன்னா லைட்டா கூட நீங்க போடலாம். லைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணலாம், திக் பண்ணிக்கலாம். திக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதுக்குள்ள வந்து நீங்க ஏதாவது இனிஷியல்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா ஷேடிங்ஸ் குடுத்துக்கலாம். இல்ல அந்த ரிங்க வரைஞ்சு, அந்த ரிங்குக்கு அவுட்லைன்ல இந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல்ஸ் 2 இனிஷியலும் போடணும் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல போட்டுக்கோங்க. ஸோ பக்கத்துல இந்த மாதிரி ஸ்லாண்டிங் எஸ் மாதிரி போட்டுட்டு ஃபெதர் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். இப்போ இந்த ஃபெதர்ஸ்குள்ள வந்து ஷேடிங்ஸ் குடுத்துக்கோங்க. நீங்க இத வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், பிரைடுக்கு எப்படி போடணும் அப்டின்னா, இப்போ ஒரு டிசைன் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிக்கிறாங்கன்னா, அதுல எதுவுமே இல்ல. ஒன்லி ஸ்டார்ட் அப் டிசைன், பேசிக் ஃபில்லிங்ஸ் இதுதான் இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு பார்ட் ஸ்டார்ட் அப் டிசைன் இருக்குல்ல, ஸோ அதுல நம்ம அவுட்லைன் படிச்சிருக்கோம்ல, அந்த அவுட்லைன்க்குள்ள என்ன பண்ணுங்க, இந்த மாரி ரிங்ஸ் வந்து நீங்க போடலாம். ஹார்ட்டின் ஷேப்பு போட்டு இது வந்து இந்த மாரி டிசைன் வந்து நீங்க போடலாம். ஸோ அந்த மாரி தான் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அவங்களுக்கு நீங்க சொல்லணும். இந்த மாரி போடலாம் நல்லாருக்கும், அழகா இருக்கும். ஸோ நீங்க தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. கிளையன்ட்டுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணணும், நீங்க தான் இந்த மாதிரி போட்டா அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன கட் பண்ணிட்டு, அந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரையும்போது, என்கேஜ்மெண்ட் எலமெண்ட்ஸ் வரையும்போது பார்க்க அழகா இருக்கும். ஸோ இப்போ 3 டிசைன்ல நான் என்ன பண்ணேன்னா, அந்த மாரி அந்த ஃபெதர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து போட்டுட்டு மேல இந்த மாரி சும்மா லவ்ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ 4த் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி பாக்ஸ் மாரி வரும்ல. ஸோ அந்த 3 பாக்ஸ் மட்டும் போட்டுட்டு, மேல இருக்கிற பாக்ஸ் வந்து போடாம, ஸ்ட்ரெய்ட் லைனுக்கு பதிலா கர்வ் லைன் மாரி போட்டுக்கோங்க அவ்வளோதான். அடுத்து உள்ள வந்து ஹம்ப் வந்து குடுத்துக்கோங்க. கீழ என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாதிரி கர்வ் மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து அந்த கர்வ் ஷேப் வரைஞ்சிருக்கும்ல, அதுக்குள்ள ஹார்ட்டின் ஷேப் போட்டுட்டு, மேல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அத வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு கர்வ் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு திக் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஹார்ட்டின் ஷேப் இந்த மாரி நீங்க வரைஞ்சு உள்ள ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு ஹார்ட்டின் ஷேப் படிச்சிருக்கோம்ல, ஸோ அதையுமே ஃபில் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஒரு லெட்டர் லெட்டர் வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். இதுக்கு கீழ நீங்க ஏதாவது எழுதணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்பும் இல்லாம, ஓவல் ஷேப்பும் இல்லாம ஒரு ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. ஓவல் வந்து ரொம்ப ஓவலா முட்டை மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்ல. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கணும். அதனோட சென்டர்லேருந்து ஒரு லைன் எடுத்துட்டு, இப்ப கீழ இருந்து
இங்க கீழ இருந்து இப்படி வளைச்சு வந்து மேல இப்படி வளைச்சு விட்டுறணும். ஒரு எஸ் மாதிரி சேம் கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கு மேல அகைன் எஸ் மாதிரி போடுற மாரி வந்துட்டு கீழ பாதியிலேயே முடிச்சிரணும். அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்லேருந்து 2 லைன் ஸ்லாண்டிங்கா போட்டுட்டு, அதுக்கு மேல என்ன பண்ணணும், 2 லைன் லென்த்தா போட்டுட்டு, அந்த இடத்துல டாட் வச்சு கனெக்ஷன் பண்ணிருங்க. அவ்வளோதான். ஹேண்ட் இருக்க மாதிரி. ஸோ, இப்போ அந்த ஹேண்ட்ல என்ன பண்ணுங்க, வெர்டிக்கல் லைன் போடுங்க. அப்புறம் ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், அப்புறம் ஹரிசாண்டல் லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, மேல இருக்க லைன் இந்த மாரி கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. சென்டர்ல ரவுண்ட் வச்சு டாட் போட்டுக்கோங்க. ஒரு ரிங் இருக்க மாதிரி. ரிங் பாக்ஸு ஒரு பாய் வந்து வச்சிருக்க மாதிரி. அண்ட் ஐஸு அப்புறம் லிப்ஸ். ஸோ, இந்த மாரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஹேர் இருக்க மாதிரி சும்மா லைட்டா ஒரு 3 லைன் வந்து எடுத்து விட்டுருங்க. ஸோ, இப்போ கேர்ள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஓவல் ஷேப் மாதிரி தான் இருக்கணும். பட் ஸ்ட்ரெய்ட்டா போடணும். அவ்வளோதான் வித்தியாசம். தெரியுதுங்களா? ஸோ, பாய் வந்து லைட்டா இப்படி கிராஸா இருக்க மாதிரி இருக்கு. கேர்ள் எப்படி இருக்கு? ஹரிசாண்டலா இருக்க மாதிரி இருக்கா? ஸோ, அவ்வளோதான். சேம் சென்டர்லேருந்து ஒரு லைன் எடுத்துட்டு, இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன், இப்படி ஒரு ஸ்லாண்டிங் லைன். கீழ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வேவி வேவியா குடுத்துக்கோங்க. உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் பாக்க. ஸோ, இப்போ வந்து கால் வந்து வரையணும். ஒண்ணுமே இல்ல. என்ன பண்றீங்க அப்டின்னா, இந்த ஸ்கர்ட் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த ஸ்கர்ட்டுக்கு கீழ இருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எஸ் மாதிரி வரணும். சேம் அதே பக்கம் இந்த மாரி. பார்க்க ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ அவ்வளோதான். ஹேண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல 2 லைன் போட்டுட்டு சின்னதா, இங்கேருந்து இப்டி லைட்டா என்ன பண்ணணும், வளைச்சு அப்புறம் ஸ்ட்ரெய்ட்டா எடுத்துட்டு போணும். லைட்டா வளைச்சு ஸ்ட்ரெய்ட்டா எடுத்துட்டு போயிட்டு டாட் வச்சுக்கணும். ஸோ வெட்கப்படுற மாதிரி. அண்ட் ஐஸு, லிப்ஸு சேம் வந்து இந்த பிக்சர்ல எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான் ஹேர் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஒரு பாய் வந்து ஒரு கேர்ள்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி. ஸோ ரிங் வச்சு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கா? ஸோ அவ்வளோதான். சும்மா ஏதாச்சும் ரைட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்டைல்ல. ஹி செட் ஐ லவ் யூ. ஷி செட் எஸ். அந்த மாரி நீங்க போட்டுக்கலாம். சும்மா ஏதாச்சும் உங்களோட ஸ்டைல்ல நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நீங்க அந்த என்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ்ல ஏதாவது ஒரு டிசைன வந்து கட் பண்ணிருங்க. அதாவது உங்க கிளையண்ட் வந்து குடுப்பாங்கல்ல, இந்த டிசைன் எனக்கு வேணும்னு. அதுல வந்து இந்த மாரி எலமெண்ட்ஸ கொஞ்சம் அங்கங்க நீங்க மிக்ஸ் பண்ணி போடும்போது ஒரு தீமா இருக்கும். அதாவது ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கும். ஓ! பையன் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ இத பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியுதா? சிம்பிளா இருக்கா வரையறதுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்களுக்கு போடும்போது, அவங்களுக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாவ்! இவ்ளோ அழகா இருக்கு. சிம்பிளான டிசைன் வச்சு இப்படி கூட பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இன்னும் நெறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. 2 சைடும் போட்டுட்டு கீழ வந்து கொஞ்சம் லென்த்தா போட்டுக்கோங்க. மேல இந்த மாரி ஷார்ப் எட்ஜ் இருக்க மாரி அகைன் இன்னொரு லைன் போட்டுட்டு, அங்கருந்து ஹெட் பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேர்ட்ஸ் தான் வரைய போறோம். வரைஞ்சுட்டு இப்ப பாதியோட அந்த ஹெட் பார்ட் நிறுத்தியிருக்கோம்ல, அங்க வந்து இந்த மாரி ஒரு ஃபெதர் இருக்க மாதிரி போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்புறம் இப்படி ஒரு 3 ஃபெதர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்ப அங்க லாஸ்ட்ல இருந்து இப்படி சேம் அந்த ஸ்லாண்டிங் லைன் மாரி போட்டுட்டு, என்ன பண்ணுங்க, அங்க இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபெதர் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிட்டே வாங்க. ஸோ சேம் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் நீங்க போடணும். கீழ இருக்குல்ல லாஸ்ட்டா, ஸோ அந்த லைன் வந்து லென்த்தா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த எஸ் லைன் இருக்குல்ல, எல்லா லைன விட அதுதான் கொஞ்சம் லென்த்தா இருக்கணும். ஸோ அப்பதான் அது பார்க்க பேர்ட்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இப்போ உள்ள வந்து ஐஸ் பார்ட்டுக்கு இந்த மாரி குட்டியா ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அங்கங்க ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஸ்டார்ட் அப் ஷேப்ஸ் வந்து நான் சொல்லிக் குடுத்தேன்ல, ஸோ அந்த ஷேப்ஸ்குள்ள இந்த மாரி பேர்ட்ஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். பேர்ட்ஸ் ட்ரா பண்ணி, அங்கங்க ஹார்ட்டின் ஷேப் இருக்க மாதிரி போடலாம். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் அது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கிளையண்ட் இப்போ என்கேஜ்மெண்ட்டுன்னு வராங்க, இல்ல பிரைடல்ன்னு வராங்க, பேபி ஷவர்ன்னு வராங்கன்னா, அந்தந்த எலமெண்ட்ட நம்ம அங்கங்க இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து ஈஸியா வந்து, ஓ! இது என்கேஜ்மெண்ட் எலமெண்ட், பேபி ஷவர் எலமெண்ட் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த மாரிலாம் கூட வரைவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அத வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது, அவங்க 4 பேர்கிட்ட காமிக்கும்போதோ, இல்ல நீங்க போடும்போது பார்த்தாலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன் ஸ்பாட்ல உங்கள புக் பண்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு.
ஓ! இந்த அளவுக்குலாம் கஸ்டமைஸ் பண்ணி வரைவாங்களா? இப்படிலாம் வரைவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அவங்க இன்ஸ்டா, யூடியூப் வீடியோஸ்ல பார்த்துருந்தாலும், நமக்கு நியர்பைல ஒருத்தவங்க இந்த மாரி வரையறவங்க இருக்காங்க அப்படின்னும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ உங்ககிட்டயே வந்து ஆர்டர் குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். ஸோ 7த் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கர்வ் லைன் லென்த்தா போட்டுக்கோங்க. அதாவது லைட்டா இந்த மாரி வளைச்ச மாதிரி. அடுத்து அதுக்கு கீழ அதே மாதிரி லைன் போட்டுட்டு 2த்தையும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. சைட்ல ஒரு சின்னதா ஒரு லைன் போட்டு, இப்ப இந்த லைனுக்கு சென்டர்ல இருந்து இப்படி லென்த்தா ஒரு கர்வ் லைன் எடுத்துட்டு, இப்படி சின்னதா போட்டுட்டு, அப்புறம் அதே மாதிரி எடுத்துட்டு, இங்க பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் பக்கத்துலயும் போடணும். இப்ப அந்த குட்டி லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அந்த கார்னர் அந்த மூலை இருக்குல்ல, ஸோ அங்கருந்து மேல இருக்குல்ல, ஸோ அந்த கார்னர் டூ இந்த கார்னர் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். அந்த ஷார்ப் எட்ஜ்லருந்து கீழ இந்த கார்னருக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஷேப் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஹார்ட்டின் ஷேப் வந்து இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாதி ஹார்ட்டின் ஷேப் இருக்க மாதிரி, அப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒட்டியே இன்னொரு ஹார்ட் ஷேப் இருக்க மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஹார்ட் ஷேப்க்குள்ள நீங்க ஷேடிங்ஸும் குடுத்துக்கலாம். இல்ல பிரைட் க்ரூமோட இனிஷியல்ஸ் போட்டாலும் போட்டுக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் ரைட் பண்றதா இருந்தாலும் ரைட் பண்ணிக்கலாம். அந்த ஹார்ட்டின் ஷேப்க்கு கீழ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க அவங்களோட டேட்டும் போட்டுக்கலாம். வெட்டிங் டேட் இருக்குல்ல, ஸோ அந்த டேட் போட்டுக்கலாம். இல்ல டே போட்டுக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி போட்டுக்கலாம் ஏதாச்சும். ஸோ நான் ரைட் பண்ற மாதிரி ட்ரூ லவ் அப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ சும்மா இது எல்லாமே நம்பளா கிரியேட் பண்றது தான். இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா போடும்போது, நம்மளோட மெஹந்தி டிசைன் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ம். ஸோ இப்ப நான் போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்றேன் அப்படின்னா, திக் பண்ணிக்கிறேன். திக் பண்ணிட்டு அந்த உள்ள வந்து கீழ போட்டிருக்குல்ல ரிப்பன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்க வந்து ஷேடிங்ஸ் வந்து நான் குடுத்துக்கிறேன். அடுத்த டிசைன் ஒண்ணுமே இல்ல. நீங்க எக்ஸ் போடுவீங்கல்ல, அந்த எக்ஸ வந்து சென்டர்ல கொஞ்சம் கேப் விட்டு போட்டா எப்படி இருக்குமோ, சேம் அதே மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. பக்கத்துல நானு வீடியோ ஆஃப் ஆயிருச்சு. ஸோ, அதனால நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன். எக்ஸ வந்து சென்டர்ல ஜாயின் பண்ணாம கேப் விட்டு போட போறீங்க. சரிங்களா? கொஞ்சம் இப்படி லென்த்தா இப்படி வளைச்ச மாதிரி போட்டுக்கோங்க. சேம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாரி போட்டுட்டு, ஸோ இப்ப என்ன பண்ணணும், மேல இருந்து ஒரு ஹாஃப் ரவுண்ட் மாரி இப்படி வந்து நிறுத்திட்டு, அங்கருந்து என்ன பண்ணணும்னா ஃபெதர் வரையணும். அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி. சேம் ஹாஃப் ரவுண்ட் மாரி வந்துட்டு, அங்கருந்து ஃபெதர் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த ஹெட் பார்ட்ல சென்டர்ல டாட் வச்சுட்டு, மேல இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாரி வரைஞ்சிட்டீங்க அப்டின்னா, ஒரு குட்டி பேர்ட் கீச் கீச் பேர்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதையுமே என்ன பண்ணலாம் நீங்க, என்ன ஷேப் வேணாலும் போட்டு அதுக்குள்ள வந்து போடலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரீ இருக்க மாதிரி நான் ட்ரா பண்றேன். சும்மா எப்படியாவது மரக்கிள போற மாதிரி உங்களோட ஸ்டைல்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. கீழ இருக்க மாரி வரைஞ்சுட்டேன்னா, ஸோ மேல இந்த மாரி லென்த்தா ஒரு லைன் எடுத்துட்டு ஸ்லாண்டிங்கா அங்கருந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி, ஒரு ஹாஃப் ஹார்ட்டின் ஷேப் இருக்க மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சும்மா ஏதாச்சும் நம்பளா வந்து கிரியேட் பண்றது தான் இது எல்லாமே. ஸோ இப்ப மேல இருந்து என்ன பண்றேன், லீஃப் போடுறதுக்கு பதிலா லைன் போட்டுட்டு, அந்த லைன்ல இருந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு நம்ம ஹார்ட்டின் ஷேப் போடுவோம்ல, ஸோ அத வந்து நான் போட்டுக்கிறேன் அவ்வளோதான். ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஸ்விரில் போட்டு, ஹம்ப் வந்து போட்டு, அப்புறம் லீஃபு இருக்க மாதிரி நான் சுத்தி வந்து நெகட்டிவ் ஃபில்ஸ் பார்டர் படிச்சோம்ல, ஸோ அததான் வந்து இப்போ இங்க நான் போட போறேன்.
சும்மா ஏதாவது அந்த ஹார்ட்டின் ஷேப்ப சுத்தி என்ன பண்ணுங்க, ஏதாவது ட்ரா பண்ணுங்க. ஃப்ளாரு, லீஃபு, ஸ்விரில் ஷேப்பு ட்ரா பண்ணிட்டு, ஸோ உள்ள வந்து நான் ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ அந்த லீஃப் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, திக் பண்ணிக்கலாம். ஸோ நான் திக் பண்ணி முடிச்சுட்டேன். கீழயும் இந்த மாரி லீஃப் இருக்க மாதிரி வரைஞ்சுட்டு, என்ன பண்றேன், அங்கங்க ஷேடிங்ஸ் வந்து நான் குடுத்துட்டேன் அவ்வளோதான். சும்மா ஏதாவது நீங்களே வந்து டிஃப்ரெண்ட்டா, கிரியேட்டிவா வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்ப நான் இங்க போட்டிருக்கேன்ல, இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ஷேப் போட்டு அதுக்குள்ள வந்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி லைட்டா ஒரு ஹரிசாண்டல் லைன் டாட் டாட்டா வச்சு எடுத்துட்டு, அதுக்கு மேல 2 ஸ்லாண்டிங் லைன். கீழ வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாரி லைட்டா ஸ்லாண்டிங்கா இருக்க மாரி போட்டுக்கோங்க. இப்ப அது 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல இருக்க 2 ஸ்லாண்டிங் லைனையும் ஹரிசாண்டல் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலருந்து என்ன பண்ணணும், இந்த மாரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அகைன் லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த இதுலயும் ஹாஃப் சர்க்கிள் மாரி வரைஞ்சுக்கோங்க. அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி, லைனுக்கு ஏத்த மாதிரி. ஸோ வரைஞ்சுட்டு கீழ இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து கார்னர்ல போட்டுக்கோங்க. கார்னர்ல போட்டுட்டு அந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ அங்கருந்து இப்படி ஸ்ட்ரெய்ட்டா அந்த லைன் வரைக்கும் போட்டு, இப்ப அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இத கொஞ்சம் இப்படி கிராஸா இருக்க மாரி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெய்ட்டா போடாம, லைட்டா இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், சேம் அந்த ரெக்டாங்குலர் ஷேப் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ள அகைன் இன்னொரு ஷேப் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் போட்டுட்டு, உள்ள வந்து கார்னர்ல மட்டும் நான் ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ இப்ப அங்கங்க சும்மா ஷேடிங்ஸ் குடுத்தீங்கன்னா, பார்க்க இன்னும் அழகா இருக்கும். ஸோ உள்ளேயும் நான் வந்து இந்த மாரி ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். சென்டர்ல மட்டும் அந்த ஒயிட் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் ஷேடிங்ஸ் குடுக்குறேன். அண்ட் மேல வந்து அந்த ஹாஃப் கர்வ் போட்டிருக்கும்ல, அங்க இந்த மாரி லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், உள்ள வந்து ஷேடிங்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரிங் இருக்க மாதிரி நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். சென்டர்ல கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்ல என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஷேப் போட்டு ஹார்ட்டின் ஷேப் இருக்க மாதிரியும் ரிங் வச்சுக்கலாம். இல்ல டைமண்ட் ஷேப் இருக்க மாதிரியும் நீங்க ரிங் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அவுட்டர்ல வந்து திக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சென்டர்ல ரவுண்ட் ஷேப் போட்டு நான் என்ன பண்றேன், ரிங் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ரிங் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இத சுத்தி நீங்க என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு அவுட்லைன் வந்து நீங்க குடுக்கலாம். இந்த மாரி ஹாஃப் சர்க்கிள் இருக்க மாரி கூட குடுக்கலாம். சரிங்களா? சும்மா லைட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, இத சுத்தி நீங்க ஏதாவது ட்ரா பண்ணலாம். நெகட்டிவ் ஃபில்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாரி இந்த மாரி நான் 3 சுருள் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு, இந்த மாரி ரோஸ் வந்து போட்டோம்ல, பேசிக் ஃப்ளார்ஸ்ல ரோஸ் அந்த மாரி போட்டுட்டு லீஃப் போட்டிருக்கேன். ஸோ சுத்தி அதே மாதிரி தான் நான் ஃபுல்லா போடப் போறேன். ஸோ நீங்க வேற என்ன பேசிக் ஃபில்ஸ் வேணாலும் இங்க குடுத்துக்கலாம். இப்ப நான் போட்டுட்டேன். மேல மட்டும் சும்மா வைன்ஸ் இருக்க மாதிரி நானு ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் இந்த பக்கம் இருந்து அதே மாதிரி அந்த நெகட்டிவ் ஃபில்ஸ் பார்டர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அவுட்டர்ல வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனா யூஸ் பண்ணலாம். நம்ம போட்டிருக்கிறது என்னவோ சிம்பிளான அவுட்லைன் போட்டு தான் வந்து இந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் நெகட்டிவ் ஃபில்ஸ் பார்டர் வச்சு போட்டிருக்கோம். ஆனா இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ்டா இருக்கா? ஸோ அதுதான். ஸோ சும்மா அங்கங்க வைன்ஸ் வந்து வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ டியர் ட்ராப்ஸ் வைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது. ஸோ எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி தான் வந்து சும்மா நம்ம ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்துடலாமா? இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் எஸ் மாதிரி போட்டுக்கோங்க லைனு. அதுக்கு கீழ சேம் அதே மாதிரி போட்டுட்டு, சைடுல 2 லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்ப என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, ஸோ அங்க இருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கர்வ் வளைச்ச மாரி போட்டுக்கணும். ஒண்ணுமே இல்ல. ஹார்ட்டின் ஷேப் வந்து நம்ம வரைய போறோம் அவ்வளோதான். ஸோ சென்டர்ல அந்த பாக்ஸ் மாரி போட்டிருக்கும்ல வளைச்ச மாதிரி. ஸோ அத விட்டுட்டு என்ன பண்ணணும், மத்த இடத்துல அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து இருக்க மாதிரி, நான் வரையிற மாதிரியே பார்த்து வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ வரைஞ்சுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு லைட்டா டாட் டாட்டா வச்சு வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றேன் அப்டின்னா, நானு அத வந்து திக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டபுள் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா அந்த மேல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்ல, ஸோ அங்கருந்து என்ன பண்ணணும், அடுத்த லைன் வந்து போடணும். டபுள் லைன் சொன்னேன்ல, ஸோ அங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் மாரி இருக்குல்ல, அதாவது ஸ்லாண்டிங் பாக்ஸ். ஸோ அதுக்குள்ள நீங்க அவங்களோட வெட்டிங் டேட்டா இருக்கலாம், இல்ல என்கேஜ்மென்ட் டேட்டா இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். டேட்டு, டே ஆர் நேம், இனிஷியல்ஸ் ஸோ எந்த மாரி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஹார்ட்டின் ஷேப்க்குள்ள நீங்க ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ ஒரு இடத்துல நீங்க அந்த நேமு, இனிஷியல்ஸு அப்புறம் இந்த டேட் போட்டீங்க அப்டின்னா, மத்த ஸ்பேஸ்ல நீங்க இந்த மாரி ஷேடிங்ஸ் குடுத்தா தான் நல்லாருக்கும். எல்லா இடத்துலயும் கொச்ச கொச்சன்னு ஃபில் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ ஒண்ணு ஒரு இடத்துல ஷேடிங்ஸ் குடுக்கணும். அனதர் ஸ்பேஸ்ல ஏதாச்சும் ரைட் பண்ணணும். ஸோ இப்ப இத சுத்தி நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த கார்னர்ல மட்டும் என்ன பண்றேன் அப்டின்னா, மேல பக்கமா நான் வந்து மேல் பக்கமா இருக்க மாதிரி ஒரு நம்ம ரோசஸ் வந்து படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த ரோசஸ் வந்து நான் ட்ரா பண்றேன் அவ்வளோதான். ஸோ இந்த ஹார்ட்டின் ஷேப் போட்டு நீங்க வேற என்ன வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் 2 கர்வ் லைன் வந்து ஒண்ணா ஜாயின் பண்ணா ஒரு கத்தி மாதிரி ஷார்ப்பா ஒரு ஷேப் வந்து கிடைக்குதா? ஸோ அது மாரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி லீஃப் வந்து நான் லீஃப் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அத வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். அங்கங்க ஃப்ளவரு, லீஃபு ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்க அத திக் பண்ணீங்கன்னா பார்க்க அவ்ளோ அழகா இருக்கும். அட்வான்ஸ்டா தெரியும். ஸோ பேசிக் தான். பட் ஆனா பார்க்க அட்வான்ஸ்டு மாரி தெரியும். ஸோ இப்ப நான் இங்க கீழ என்ன பண்றேன்னா, சர்க்கிள் போட்டு அத சுத்தி என்ன பண்றேன், இந்த மாரி ஹம்ப் வந்து எது கூடயும் ஜாயின் பண்ணாம போடுறேன் அவ்வளோதான். ஸோ அது ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கா? அப்புறம் சேம் கீழ லீஃப் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு கீழ இருக்குல்ல, ஸோ அந்த கேப்ல அதே மாதிரி ரவுண்டு போட்டு பெரிய ஹம்ப எது கூடயும் ஜாயின் பண்ணாம நான் சுத்தி போட்டுட்டு வரேன். ஸோ அதே மாரி அந்த இடையில இடையில நீங்க போட்டுக்கலாம். அதான் மிடில்ல ஓகேங்களா? ஸோ போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் நம்ம திக் பண்ணிட்டு ஃபைனலா இதனோட அவுட்புட்ட பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருக்கும். ஸோ இப்ப இந்த ஃப்ளாருக்கு வந்து நீங்க ஷேடிங்ஸ் வந்து அங்கங்க குடுக்கணும் அப்டின்னா, நீங்க குடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட்ல இருக்கும். ரியலா இருக்கும். ஸோ இந்த ஷேடிங்ஸ் அங்க தான் குடுக்கணும் அப்டின்ற அவசியம் இல்ல. வேற எங்க வேணாலும் ஷேடிங்ஸ் குடுத்துக்கலாம். அப்புறம் அந்த லீஃப்குள்ள போட்டோம்ல 2 கர்வ் லைன். ஸோ அத வந்து திக் பண்ணிட்டு, அந்த லீஃப் வந்து நீங்க ஷேட் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல அப்டியே விட்டாலும் விடலாம். ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா, அவுட்டர்ல இந்த மாரி திக் லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. பயங்கர ஒரு எஃபெக்டிவா இருக்கு. பார்க்கும்போதே அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் வந்து லைட்டா ஹரிசாண்டலா இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது கிராஸா இருக்க மாரி போட்டுட்டு, கீழ வந்து யூ ஷேப் போட்டுட்டு 2 லைன் வந்து போட்டுட்டு, சேம் அந்த லைனுக்கு சென்டர்ல இந்த மாரி ஓவல் ஷேப் அதாவது அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பாங்கல்ல ஒரு கப். அதாவது ட்ரிங்க்ஸ்னா நீங்க அது நெனச்சக்கூடாது. இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து நெறைய வந்து இந்த ஜூஸஸு குடிப்பாங்கல்ல. ஸோ அதுதான். அந்த மாதிரி இந்த கண்ணாடி கிளாஸ் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து நான் வரையிறேன். ஸோ 2ம் ஒண்ணா இருக்க மாதிரி வரைஞ்சுட்டு,
அதுக்குள்ள இந்த மாரி லைன் போட்டு ஷேடிங்ஸ் குடுத்தீங்க, இல்ல ஃபில்லிங்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, அதுக்குள்ள வந்து அந்த ஜூஸஸ் வந்து இருக்க மாதிரி ஒரு இத வந்து கிரியேட் பண்ணும். ஒரு ஸ்டோரி. பார்க்கும்போது அப்படிதானே இருக்கு. அந்த கிளாஸ் வந்து எம்ப்டியா இருக்கிறத விட, அந்த கிளாஸ்க்குள்ள ஏதோ இந்த மாரி நம்ம வரைஞ்சு விட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ள ஜூஸஸ் இருக்கு அப்படின்ற மாரி நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுதா? ஸோ அதுதான். அடுத்து சேம் என்ன பண்றோம், நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு வரைஞ்சோம்ல, அதே மாதிரி 2 லென்த்தான கர்வ் லைன் போட்டு சைட்ல ஜாயின் பண்ணிட்டு, இங்க வந்து என்ன பண்றோம், வளைச்சு வளைச்சு அந்த ரிப்பன் ஷேப் இருக்க மாதிரி ட்ரா பண்றோம் அவ்வளோதான். ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, இதுக்குள்ள நீங்க ஷேடிங்ஸும் குடுத்துக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டு, நேமு அந்த மாரி எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது இப்படியே இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஸோ மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். ஏதாவது ஒரு ஷேப் வந்து நீங்க அவுட்லைனா குடுத்துட்டு, அங்க வந்து நீங்க நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து போட்டுக்கலாம். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ், பார்டர்ஸு, ஃப்ளாரு, லீஃபு. மேக்ஸிமம் இத வச்சு தான் வரும். பேசிக் ஃப்ளாரு, லீஃபு. ஸோ நீங்க போடும்போது அந்த ஹார்ட்டின் ஷேப் வந்து நல்லா வளைச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா, இதே மாதிரி ரொம்ப லைட்டா நீங்க வளைச்சு ஹார்ட்டின் ஷேப் குடுத்தீங்க அப்டின்னா, அந்த இடத்துல ஒரு ஃப்ளாரோ, லீஃபோ ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அது பார்க்க ஒரு ஹாஃப் கர்வ் சர்க்கிள் அந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துரும். ஸோ இப்ப இதுல வந்து நான் என்ன பண்றேன், சேம் அந்த பேசிக் ஃபில்ஸு பார்த்தோம்ல, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாரி நான் போட்டுக்கிறேன். அந்த பார்டர போட்டு திக் பண்ணிட்டு அங்கங்க ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் அப் டிசைனா போடலாம். சூப்பரா இருக்கும். என்ன ஸ்டார்ட் அப் டிசைன் மேல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அத கேன்சல் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா இத போடுங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ உள்ளேயுமே என்ன பண்ணிக்கலாம், ஒயிட்டா விடாம இந்த மாரி ஃபில் பண்ணும்போது பார்க்க அழகா இருக்கும். அதாவது ஷேடிங்ஸ் குடுத்து நான் சொல்றேன். ஷேடிங்ஸ் நீங்க குடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்கும். சென்டர்ல சும்மா டியர் ட்ராப்ஸ் வச்சு ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றேன், ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு பேரட் தான் வரைய போறேன். ஸோ பேரட் நான் வரைய சொல்லிக் குடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி ஹாஃப் மேங்கோ ஷேப் அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்து என்ன பண்ணணும், ஹாஃப் மேங்கோ ஷேப் கூட ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாரி எடுத்துட்டு வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு, இப்போ அந்த ஸ்லாண்டிங் லைன்ல இருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபெதர்ஸ் வர மாதிரி வரைஞ்சுக்கணும். ஸோ அடுத்து அந்த ஹூக் பார்ட் வரைஞ்சிட்டு சென்டர்ல டாட் வச்சீங்கன்னா, பேரட் வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ 2 பேரட் ஒண்ணா இருக்க மாதிரி தான் நான் வரைய போறேன். இப்போ என்ன பண்ணணும், சேம் கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழ 2 லைன் சின்னதா ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கருந்து இப்டி ஒரு கர்வ் லைன், இப்டி அந்த ஃபர்ஸ்ட்டு வரைஞ்ச பேரட் கூட ஜாயின் பண்ண மாரி ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு, உள்ள இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீழ இந்த ஹாஃப் ஃபெதர் மட்டும் தெரியிற மாதிரி இப்டி ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ சேம் அந்த பேரட்டோட மூக்கு, கண்ணு. ஸோ வரைஞ்சுக்கோங்க. சிம்பிள். ஸோ உள்ள நீங்க என்ன ஷேடிங்ஸ் வேணாலும் குடுக்கலாம். ஷேடிங்ஸ் குடுக்கலாம், ஃபில்லிங்ஸ் குடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் குடுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ நான் வந்து அந்த ஹம்ப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் உள்ள மட்டும். அண்ட் பேலன்ஸ் இருக்க அந்த ஃபெதர்ஸ்ல நான் இந்த மாரி ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு பீகாக் இன்னொரு ஒரு பேரட்டும், இன்னொரு பேரட்டும் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத சுத்தி நீங்க ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சுக்கலாம். இல்ல நம்ம படிச்சிருக்கோம்ல ஸ்டார்ட் அப்போட அந்த அவுட்லைன்ஸ். ஸோ அந்த அவுட்லைன் போட்டு கூட நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணலாம், இத வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு ஹார்ட்டின் ஷேப் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டா போட்டுக்கிறேன். போட்டுட்டு கரெக்ஷன் இருந்துச்சு அப்டின்னா, அங்க வந்து நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்டின்னா,
இன்னும் ஒரு சின்ன லைன் வந்து நீங்க போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் கேப் விட்டு என்ன பண்ணலாம், ஹார்ட்டின் ஷேப்ப அதே மாதிரி பாதி தூரம் வரைக்கும் விட்டு, பாதி தூரம் இந்த மாரி அந்த கிராஸா மேல லெஃப்ட் சைட்ல மேல, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல கீழ இந்த இடத்துல மட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணலாம், மத்த இடத்துலலாம் அந்த ஹார்ட்டின் ஷேப் இருக்க மாதிரி என்ன பண்ணுங்க, அகைன் இன்னொரு லைன் வந்து ஸ்பேஸ் விட்டு ட்ரா பண்ணிட்டு, பேசிக் ஃப்ளாரல் லீஃப் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது நம்ப ஃப்ளோரல் பஞ்சஸ் படிச்சோம்ல, ஸோ அதுதான். அத வந்து நான் இங்க வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக் ஃப்ளார வச்சு மட்டுமே இந்த ஃப்ளோரல் பஞ்சஸ் வந்து நான் போடுறேன் அவ்வளோதான். ஸோ நீங்க வேற என்ன ஃப்ளோரல் பஞ்சஸ் வேணாலும் இந்த இடத்துல வந்து நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு அங்கங்க சும்மா லீஃப் இருக்க மாதிரி நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேம் என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் சைட்ல மேல வந்து கேப் விட்டுருக்கோம்ல, ஸோ அங்கேயும் என்ன பண்ணலாம், இதே மாதிரி நீங்க ஃப்ளோரல் பஞ்சஸ், லீஃப் இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ள வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மேல ஷேடிங்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அங்க போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஹேண்ட் தான் வரைய போறோம். இந்த மாரி ரெக்டாங்குலர் ஷேப் வந்து வரைஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரெய்ட்டா இருக்க மாதிரி, வெர்டிகலா இருக்க மாதிரி. ஸோ அகைன் 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு, 2 ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுட்டு, மேல வந்து சின்ன லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு, மேல கால்வாசி கேப் கொஞ்சமா கேப் விட்டுட்டு, அதுக்கு கீழ இருந்து என்ன பண்ணணும், இப்படி மேல பார்த்த மாரி லைட் கர்வ் மாதிரி ஒரு லைன் இப்படி போட்டுட்டு, கீழ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கொஞ்சம் வளைச்ச மாதிரி இப்படி மேல எடுத்துட்டு போணும் அவ்வளோதான். சிம்பிள். ஸ்ட்ரெய்ட்டா போடாம லைட்டா வளைச்ச மாதிரி போடணும் அவ்வளோதான். ரொம்ப லைட்டா போடணும். ரொம்ப வளைச்சிராதீங்க. ஸோ 2 ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுட்டு, மேலேருந்து என்ன பண்றோம், இப்படி சைட்ல 2 குட்டி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். மேல ஒரு சின்னதா ஒரு கர்வ் லைன், கீழ இந்த மாரி ஸ்ட்ரெய்ட்டா கர்வ் வர மாரி வந்துட்டு, அப்படியே மேல லென்த்தா கொண்டு போயிட்டு, அங்கருந்து இப்படி கீழ ஒரு வளைச்சு விடணும். ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி ஒரு 3 ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட்டு பெருசா, அப்புறம் சின்னது, அப்புறம் சின்னது. ஆல்ரெடி போட்ட அந்த கர்வ் கூட கனெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இப்படி ஒரு லென்த்தான ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு, ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கணும் அந்த கையில. அதாவது கையில வந்து ரிங் பாக்ஸ் இருக்க மாதிரி வரையணும் அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான். இப்போ அந்த ரிங் பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள ஷேடிங்ஸ் வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து செகண்ட் ஃபிங்கர் எப்படி வரையிறதுன்னு பார்த்துடலாமா? ஹேண்ட் இருக்க மாதிரி. ஸோ சேம் மேல போட்ட மாதிரியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங்கா மேல பார்த்த மாரி ஒரு லைன், கீழ பார்த்த மாரி ஒரு லைன், அங்கருந்து லைட்டா இப்படி கர்வ். ஓகே, ஒரு கட்டை விரல் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப்ல சேம் இதையே வரைஞ்சுக்கோங்க. மேல, கீழ கர்வ் ஷேப் கட்டை விரல் இருக்க மாதிரி. சரிங்களா? தம் ஃபிங்கர். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிங்கருக்கு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு கர்வ் லைன், அப்புறம் அத விட சின்னது, அப்புறம் அத விட சின்னது. ஓகேவா? அந்த மாரி ஒரு 4 லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு, இந்த மாரி கனெக்ஷன் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு ஹேண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்புறம் அந்த தம் ஃபிங்கரையும், அந்த முன்னாடி இருக்க ஃபிங்கருக்கும் இந்த மாரி லைட்டா ஒரு கனெக்ஷன் இருக்க மாரி போட்டுக்கோங்க. அந்த ஃபிங்கரோட எட்ஜ்ல என்ன பண்ணுங்கன்னா, டாட் வச்சீங்க அப்டின்னா, நெயில்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாயோட ஹேண்ட் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டோமா? ஸோ அடுத்து வந்து கேர்ளோட ஹேண்ட் இருக்க மாதிரி வரையலாமா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு, மேல கீழ லைட்டா ஸ்லாண்டிங் மாரி போட்டுட்டு, அத இப்டி வளைச்சு விட்டுட்டு, சேம் பாய்க்கு எப்படி கீழ இருந்து மேல எடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் கீழ போட்டு கட்டை விரல் வரைஞ்சோமோ, அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க.
இத வந்து நீங்க 2 சைடுமே போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ம். ஸோ அதே மாரி போட்டுட்டு, இப்ப மேல போட்டோம்ல, அந்த கட்டை விரலுக்கு பக்கத்துல இருந்து என்ன பண்ணுங்க, இந்த மாரி ஒரு 4 லைன் வந்து கர்வ் லைன் மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லாஸ்ட் லைன் கூட இந்த மாரி கனெக்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம கர்வா போட்டோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு, நெயில்ஸ் இருக்க மாதிரி டாட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வச்சுட்டு இங்க வந்து பேங்கிள்ஸ் வளையல் இருக்க மாதிரி போட்டுக்கலாம். சும்மா ஏதாவது வரைஞ்சுக்கோங்க வளையல் இருக்க மாதிரி. இல்ல அப்டின்னா ஏதாவது பிரேஸ்லெட் இருக்க மாதிரி. ஸோ அந்த வளையல்லேருந்து இந்த மாரி லைட்டா டாசல் வந்து தொங்குற மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்ப இது 2த்தையும் ஒண்ணா எப்படி வரையலாம் அப்படின்றத பார்த்துரலாமா? ஸோ இந்த மாதிரி நான் போட்டேன். ஆக்சுவலா அது வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிருச்சு. ஸோ நான் பார்க்கவே இல்ல. ஸோ திரும்ப வந்து நான் போட்டு காமிக்கிறேன். அந்த ஃபிங்கர்ஸ இந்த மாரி பக்கத்து பக்கத்துல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதேதான் பக்கத்து பக்கத்துல போட்டுட்டு, கீழ என்ன பண்ணணும், சென்டர்ல இந்த மாரி ஹார்ட்டின் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேல இந்த மாரி சும்மா லைன்ஸ் வர மாரி போட்டுக்கோங்க. என்ன வரையிறோம் அப்டின்னா, பொக்கே இருக்குல்ல ஃப்ளவர் பொக்கே. ஸோ அதுதான் வந்து வரையிறோம். அதுக்காக இந்த மாரி நெறைய லைன் சும்மா அங்க அங்க இருந்து வர மாதிரி போட்டுக்கோங்க. சேம் ஃபிங்கருக்கு கீழ அந்த ஹேண்ட்ஸ்க்கு கீழ, ஹேண்ட்ஸ்க்கு மேல. ஓகேவா? போட்டுட்டு இப்ப வந்து அங்க அங்க ஃப்ளார் இருக்க மாதிரி டாட் வச்சு சுத்தி இந்த மாரி ஃப்ளார் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்ப 2 பேரும் இந்த மாரி ஃப்ளார் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சிருக்க மாதிரி வந்து இருக்கா? ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பாக்ஸ் போட்டு, அந்த பாக்ஸ்ல அவுட்லைன் அந்த பாக்ஸ் போட்டு, அந்த பாக்ஸுக்கு ஒரு அவுட்லைன் குடுத்துட்டு, ஹம்ப் வந்து போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். ஸோ இதுல ஏதாவது ரைட் பண்ணிக்கலாம். வில் யூ மேரி மீ அந்த மாரி. இந்த மாரி பாக்ஸ் பாக்ஸ் ஷேப் போட்டு, அதுக்குள்ள நீங்க இந்த ஹேண்ட்ஸ ஃபில் பண்ணி, கீழ வந்து நீங்க வில் யூ மேரி மீ அந்த மாரி எழுதிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கீழ இருந்து மேல ஒரு வளைச்ச மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுட்டு, அந்த லாஸ்ட்டா இருக்க இடத்துல இந்த மாரி லைட்டா வளைச்சு விட்டுட்டு, அங்கருந்து ஒரு ஃபிங்கர் இருக்க மாதிரி ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணா தான் கண்டிப்பா வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு போட்ட மாதிரியே கீழ இருந்து இப்டி மேல எடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் கீழ லைட்டா வளைஞ்சு வந்து, இப்டி ஸ்ட்ரெய்ட்டா ஒரு ஃபிங்கர் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். இப்போ அந்த ஃபிங்கருக்கு பக்கத்துல என்ன பண்றேன், இந்த மாரி லைட்டா 2 கர்வ் போட்டு இன்னொரு ஃபிங்கர்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அகைன் அதே மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டெப்ல போட்டதே நான் போட்டுக்கிறேன். ஒரு ஃபிங்கர் வரைஞ்சுட்டேன். அதுக்கு கீழ இருந்து இன்னொரு ஃபிங்கர் இருக்க மாதிரி நான் வந்து ட்ரா பண்றேன். இப்போ அந்த கேப் இருக்குல்ல, ஸோ அங்கருந்து இந்த மாரி ஒரு லைன் போட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் இருக்க மாரி கொஞ்சம் லென்த்தா வரைஞ்சுக்கோங்க. இன்னொரு ஃபிங்கர் அந்த கேப்ல வந்து தெரியிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட்டா வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஃபிங்கர்லேருந்து என்ன பண்ணணும், இப்டி லைட்டா முன்னாடி போயிட்டு, அப்புறம் என்ன பண்ணணும், பாதியிலருந்து இப்டி வளைச்ச மாதிரி எடுத்துட்டு வந்து, இந்த தம்ப் ஃபிங்கர் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். வரைஞ்சிட்டு, இத இப்டி ஒரு லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்டின்னா, இது வந்து இப்டி ஸ்ட்ரெய்ட்டா மேல கீழ இந்த மாரி ஹேண்ட் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ மேல வந்து நம்மளோட அந்த சுண்டு விரல் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நெயில்ஸ் இருக்க மாதிரி நீங்க வரைஞ்சுக்கணும் அவ்வளோதான். இப்போ ஒரு பொண்ணு வந்து மோதிரம் போடுறதுக்காக அதனோட கைய நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து சும்மா மண்டலாஸ் வரைஞ்சுக்கலாம். இல்ல ரவுண்ட் ஷேப் டாட் வச்சு இந்த மாரி ஹம்ப் போட்டுக்கலாம். ஏதாவது ஒண்ணு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மோதிர விரல்ல ரிங் இருக்க மாதிரி போட்டு டாட் வச்சுக்கோங்க. இல்ல ஹார்ட்டின் ஷேப் கூட நீங்க போட்டுக்கலாம்.
ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க நல்லா பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அது ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஷேப் ட்ரா பண்ணிட்டு, உள்ள வந்து இந்த மாரி லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துல என்ன பண்றீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி சின்னதா ஒரு லைன் போட்டு, லென்த்தா ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு, அப்புறம் கீழ வந்து சின்னதா ஒரு லைன் போட்டு கனெக்ஷன் பண்ணிருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஹேண்ட் வந்து வரையப்போறோம். அந்த கர்வ் போட்டு கனெக்ஷன் பண்ணல. ஸோ அங்கருந்து என்ன பண்ணணும், கீழருந்து இப்பிடி மேல ஒரு லைன் இப்பிடி வளைச்ச மாதிரி வந்துட்டு, அகைன் கீழ இப்பிடி வளைச்சு விட்டுறணும். அவ்வளோதான். ஸோ வளைச்சு விட்டுட்டீங்களா? இப்போ அதுக்கு கீழ பக்கத்துல என்ன பண்ணணும், சேம் இப்பிடி வளைச்ச மாதிரி இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 போட்டுட்டு, இப்போ அந்த கார்னர்லேருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு போட்டது வந்து ஆள்காட்டி விரல். இப்ப கீழ போடுறோம்ல, ஸோ அது வந்து நம்மளோட கட்டை விரல், தம் ஃபிங்கர் இருக்க மாதிரி வரைஞ்சுட்டு என்ன பண்ணணும், கீழ இருந்து இப்படி ஒரு கர்வ் மாரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இப்ப இது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு? ஸோ ஜாயின் பண்ணிட்டு இந்த மாரி சும்மா 2 கர்வ் இருக்க மாரி வளைச்ச மாதிரி கீழ இந்த மாரி போட்டுக்கோங்க. ஸோ நான் சொல்றது புரியலனாலும் ப்ளீஸ் என்னோட வாய்ஸ மியூட் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அது இந்த பாய் வந்து எப்படி இருக்குன்னா, 2 ஃபிங்கர மட்டும் வச்சு மோதிரம் போடுற மாதிரி ஒரு இது இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். இப்போ வந்து அத நான் ஒண்ணா வரையறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மேல என்ன பண்ணணும், சேம் அதே மாதிரி தான் நான் வந்து கீழ வரையறேன். அந்த கை வந்து அந்த ஃபிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து அந்த ஒரு ஃபிங்கர் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்க மாரி போட்டுட்டேன். ஸோ நீங்க ஷார்ப்பா இருக்க மாதிரி போடாம என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அது வந்து இப்டி வளைச்ச மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டா ஷார்ப் இருக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க நெறைய தடவ பிராக்டிஸ் பண்ணா தான் இந்த ஃபிங்கர் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து நெயில்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சிட்டு சென்டர்ல இந்த மாரி ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு, சுத்தி வந்து நான் ஹம்ப் வந்து குடுத்துக்கிறேன். இல்ல வெறும் ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு, உள்ள வந்து நீங்க ஃபில்லிங்ஸாவும் குடுத்துக்கலாம். அந்த ரிங்ல என்ன பண்றோம், சாரி அந்த ஆள்காட்டி விரல்ல ரிங் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்க இருந்தே என்ன பண்ணணும், அந்த ரிங்க புடிச்சிட்டு இருக்க மாதிரி, இந்த பாயோட ஹேண்ட் வந்து நம்ம வரைய போறோம். புரிஞ்சுதுங்களா? எப்படி வரையறேன் அப்படின்றத பாருங்க. அங்க என்ன வரைஞ்சனோ சேம் அதே தான் இங்க ட்ரா பண்றேன். அந்த கட்டை விரல் நான் வரைஞ்சிருக்கல, அது என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ரிங்கோட கனெக்ட் ஆகுன மாரி வரைஞ்சுக்கோங்க. ஸோ அது நான் லாஸ்ட்டா வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ கட்டை விரல் வந்து டச் ஆகாத மாதிரி இருக்கா அந்த ரிங்கு கூட. ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்க்க வந்து ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். அதாவது பாயோட கை மேல இருக்க மாதிரியும், கேர்ளோட கை இப்படி கீழ இருக்க மாதிரியும், ஒருத்தர் ஒருத்தர் மோதிரம் வந்து மாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லா அதே மாதிரி வரைஞ்சுட்டேன். ஸோ வரைஞ்சுட்டு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதுல வந்து ஏதாச்சும் ரைட் பண்ணிக்கலாம். கீழ வந்து ஹேஷ்டேக் போட்டு என்கேஜ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்ல வேற என்ன வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து ஒரு பாக்ஸ் மாதிரியோ, இல்ல ஹார்ட்டின் ஷேப்போ நீங்க என்ன பண்ணலாம் போட்டுக்கலாம். போட்டு இந்த பக்கம் அந்த சைடு வந்து ரிங் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பக்கம் என்ன பண்ணலாம், அந்த ரிங்க எடுத்து இந்த மாரி ஃபிங்கர்ல போடுற மாதிரி. ஒரு ஸ்டோரி வந்து இருக்கணும். நம்மளோட மெஹந்தில ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி போட்டோம் அப்டின்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நீங்க ஒரு கையில மட்டும் இத வரைஞ்சுட்டு, இன்னொரு கையில எதுவுமே வரையலன்னா, அது ஒரு ஸ்டோரி வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹேண்ட்ல ரிங் வந்து பாக்ஸ்ல இருக்க மாதிரியும் ஸ்டார்ட் அப் டிசைனா வரைஞ்சுக்கோங்க. இன்னொரு ஹேண்ட்ல இந்த ரிங்க எடுத்து என்ன பண்ணணும், போடுற மாதிரி வரையலாம். ஸோ இப்ப இத சுத்தி நான் வந்து ஹார்ட்டின் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். டாட்டா வச்சு போட்டீங்க அப்டின்னா, ஈஸியா வரும். ஸோ அதுக்காக தான் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு லைட்டா தான் போடுவேன். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், போட்டுட்டு அது ட்ரையாவே ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததால அத அப்படியே வச்சுட்டு அடுத்த வீடியோ வந்து நான் கன்டின்யூ பண்றேன். ஒண்ணுமே இல்ல அந்த கட்டை விரல் சொன்னேன்ல,
அது வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் அந்த ஷார்ப்பா ஒரு ஃபிங்கர் இருக்கும்ல, ஸோ அது ஷார்ப்பா போடாம லைட்டா இப்படி வளைச்ச மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப 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 ஈஸி. ஸோ கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாரிலாம் நீங்க போடும்போது உங்களோட மெஹந்தி டிசைன் பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.